உங்கள்ட்ட யார் கட்சி நடத்த சொன்னாங்க? நீங்கள் நடத்தி என்ன சாதிச்சிட்டீங்க? எப்படி வரும் அப்போ? என்னது காசா? உழைத்து சாப்பிடணும். பழக்கம் இல்லை. உழைக்காமல் சாப்பிட்டு பழகிட்டீங்க. கடலை கடப்பதற்கு காகித உடம் செய்கிறீர்கள். மக்கள் வந்து நகம் நனையாமல் நத்தை எடுக்கலான்னு பார்க்குறீங்க. சார், உங்களுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. நல்லாவே இருக்க மாட்டாங்க. திமுக கட்சி கொடிக்கும் அதிமுக கட்சி கொடிக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வித்தியாசமே தெரியாது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிருவேன். இப்போ இருக்கிற சின்ன பசங்க கரெக்டாக லைட்டாக அந்த மஞ்சளும் சிவப்பையும் சேர்த்து பார்த்தாலே டிவிக்குன்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஆமாம், பாவம் சார் திமுக. பெரிய பணக்காரங்க பாவம்னு சொல்றீங்க. மக்கள்லாம் அறிவாளி ஆயிட்டாங்க, புத்திசாலி ஆயிட்டாங்கன்னா அப்போ நாங்களாம் எப்படி கட்சி நடத்துறது? நடத்தாதீங்க. இல்லை, கம்பராமாயணத்தை சேக்கிலார் எழுதினாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். கம்ப ராமாயணம் தந்த சேக்கிலார் ஏதோ பிழைய சொல்லிட்டாரு தப்பா. அது எப்படி பிழை வரும் சார்? சொல்லி கொடுத்தா ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க சார். இப்போ இதுன்னு சார் பெரிய பிரச்சனை ஆகிட்டு அண்ணாக்கு அப்புறம் யார் கெடுத்தாரு? அது சொல்லுங்க. கோபாலபுரம். கோபாலபுரம்னா யார் சார்? இது கூட தெரியலையா? டிவி கேட்கும் டிஎம் கேட்குன்றீங்க. அதான் கிடையாது. உங்கள் ஓட்டு எங்கே போக போகுது பாருங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு பின்னாடியிலேருந்து. யார் தெரியுமா சார்? உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் ஒருத்தர். சீன்னு ஆரம்பிக்கும் சார் அவர் பேர். சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீமான் சார். சி அது சி. வாங்குற காசுக்கு குறைக்கிற நாய் மாதிரி ஆயிட்டான் ஊடகையாளர். இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைத்து தான் தாவேக்கா ஜெயிக்கணுங்கிற கட்டாயம். Yes, a lion is always a lion. எப்படி மாசா? மாஸ் தான். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் தமிழக வெற்றி கழகத்துடைய கேம்பெயின் செக்ரட்டரி, பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்குது. அந்த அறிவிப்போட சுட சுட நம்மளுடைய சேனல் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள் சார், என்ன அறிவிப்பு? தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக. அந்த விசில் சின்னத்தில் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி சார்? இல்லை, நான் ஒரு கரை கடந்த உற்சாகத்தில் இருக்கிறேன், உத்வேகத்தில் இருக்கிறேன். விசில் சத்தம் இனி எல்லா திசையிலும் எட்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி கிட்டும். விசில் சத்தத்தின் ஓசையில் பல கட்சிகள் சத்தம் இல்லாமல் சமாதியாகும். விசில் கிடைத்ததே தமிழக வெற்றி கழகம் ஒரு லக், அதிர்ஷ்டம் உள்ள இயக்கம் என்கிற ஒரு மனநிலைக்கு கழக தொண்டர்களை வந்து விட்டார்கள். ஆகவே விசில் சத்தம் கிடைத்ததன் மூலம் தமிழக வெற்றி கழகம் வெற்றியை நோக்கி அடுத்த அடியை எடுத்து வைத்திருக்கிறது. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் இருக்குமோன்னு எனக்கு என்னமோ தோணுது. திமுக வந்து ஒரு மாதிரி ரொம்ப வலுவிழந்துக்கிட்டே போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் வருத்தப்படுவீங்களோ எனக்கு தோணுது சார். இல்லை, வலுவிழந்துடுச்சு. திமுக வலுவிழந்துடுச்சு. உங்களுக்கு வருத்தமா இல்லையா சார்? எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. பாவம் சார் திமுக. பெரிய பணக்காரங்க பாவம்னு சொல்கிறீங்க. பாவம் பண்ணியிருக்காங்கன்றீங்களா? நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க. திமுக வலுவிழந்து விட்டது என்பதற்கு அவர்கள் நடத்துகிற கூட்டங்களில் ஒரு மகிழ்ச்சியோ ஒரு ஆரவாரமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை. ஒரு திருவண்ணாமலை தீபங்கள் சிரிக்கின்ற திருவண்ணாமலையில் ஒரு பகீரத முயற்சியில் வடக்கு மண்டல இளைஞரணி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் உட்காருகிற தம்பிகள் இருக்கிற சேரில் மட்டன் பஃப்ஸு, சிக்கன் பஃப் கேள்விப்பட்டிருக்கேன், மட்டன் பஃபா சார்? மட்டன் பஃப்ஸு, இது பிஸ்கட், மிக்சர், ரஸ்க்கு, தண்ணீர், ஜூஸ் என 10 வகை பதார்த்தங்கள் இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த சேரில் வச்சுருக்காங்க. ஒரு 300 400 மதிப்புள்ள ஒரு பை. இல்லை, ரூபா இல்லை, வச்சுருக்காங்க. இல்லை, தம்பிகள் வாங்கி சாப்பிட்டுட்டே அதை கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட், ஒரு ஈடுபாடு வரல. இந்த இயக்கத்திற்காக உழைக்க வேண்டும் என்கிற உந்துதலும் உற்சாகமும் இன்றைக்கி திமுக தொண்டர்கள் இழந்து நிற்கிறார்கள்.
நீங்க தான் சார் அப்படி சொல்றீங்க. மகளிர் மாநாடு நடத்தினாங்க, 1,00,000 பேர் வந்திருக்காங்க சார், 1,00,000 பெண்கள். 22,500 கிலோ பிரியாணி பரிமாறப்பட்டது. பிரியாணிக்காக அவங்க வரல சார். கேளுங்க, அதை சமைப்பதற்கு 1,500 சமையல்காரர்கள் அந்த சமைக்கிற வேலையில் ஈடுபட்டார்கள். பரிமாறுகிற வேலையில் 500 பேர் களமாடினார்கள். எனக்கு தெரிந்து 10,000 கோடி ரூபாய் கையில் வைத்திருக்கிற கட்சி பிஜேபி கட்சி. அந்த கட்சி கூட இப்படி செய்யாது. இப்படி ஒரு அழிச்சாட்டியமான ஆடம்பரமான ஒரு ஏற்பாட்டை இவர்கள் செய்கிறார்கள். அது எங்கே போய் நிற்கிறது என்றால், எதையாவது கொடுத்து ஓட்டு வாங்குவது என்பது என்கிற கலாச்சாரத்தில் தாண்டி கட்சியில் கடமையாற்றக்கூடியவர்களையே விலைக்கு வாங்க வேண்டிய நிலைமைக்கு திமுக ஆளாகி இருப்பது ஒரு வரலாற்று சோகம். சார், நாங்கள் படிக்கிற நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் வந்து தாவேக்கா வந்து இந்த எலெக்ஷன்லேயே போட்டி போடாது அப்படின்னு வருது. டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் மக்கள்லாம் சொல்கிறாங்க, யாருப்பா சொன்னா அப்போ எக்ஸ் வலைதளத்தில் எடுத்துப்பாரு அப்படின்னா தாவேக்கா 5வது நிமிஷம் போட்டிருக்குது, எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழு இருக்குது அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு செய்தி வந்து இவங்க வந்து இந்த எலெக்ஷன்லேயே இல்லாமல் கட்சியவே கலைச்சிட்டு போகிறாங்கன்னு செய்தி வருது. திரும்பி 5வது நிமிஷம் பார்த்தா இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே செய்தியில் வந்து பிரச்சார குழு அறிவிப்புன்னு வருது. அடுத்து பார்த்தா இப்போ விசில் சின்னங்குது. அப்போ நாங்கள் படித்ததெல்லாம் பொய்யா? அதாவது ஊடகங்கள் ஒரு சார்பு நிலையை இன்றைக்கு எடுத்து விட்டது. திமுக மட்டும்தான் வெல்லும், அதற்கு மட்டுமே வெற்றி சாத்தியம் என்று உங்களை போன்றவர்கள் பேச வேண்டும் என்று உங்களை வளைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் உங்களுக்கு வலை வீசியிருக்கிறார்கள். அந்த டிபேட்டுன்னு போடுறாங்கள, விவாதம் தொலைக்காட்சியில், அதில் தாவேக்காவை ஒரு பொருட்டாகவே யாரும் கருதுவதில்லை. சமாதியாகி கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு ஒரு ஷேர் போடுறோம். சமவெளியில் நிற்கிற தமிழக வெற்றி கழகத்தை கண்டுகொள்வதில்லை. இது ஒரு விதமான இருட்டடிப்பு, ஒரு 6வது விரலாக அலட்சியப்படுத்துகிற போக்கு. ஆனால் எதை மறைத்தாலும் எதை மறுத்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாட்டையோ அது வெற்றி பெறப் போவதையோ யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. மலை எங்களுக்கு ஒரு குடைச்சல் மாதிரி கொடுக்குற மாதிரி அதில் சில பேர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மலையை குடைந்தால் மணிகள் கிடைக்கும். சார், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நீங்கள் சொல்கிற நேர்காணல்களை தாண்டி இந்த டிபேட்லலாம் டாபிக் வந்து எதையாவது ஒன்று பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ பேசுகிறது ஃபுல்லாகவே தாவேக்கா பற்றி தான். அதை பேசு பொருளாகிவிட்டோம் நாங்கள். தினமும் தாவேக்காவை தாண்டி வேறு எதுவும் பேசவே முடியல. தாவேக்கா இன்று என்ன பண்ணும், தாவேக்கா நாளை என்ன பண்ணும், அதான் எல்லா திசைகளும் திரும்ப திரும்ப தளபதி விஜயனுடைய பெயரை உச்சரிக்கின்றன. அது ரொம்ப தப்பு சார். இல்லை, தப்பு தான். ஆகாயம் அவரை அண்ணாந்து பார்க்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பேசு பொருளாகிவிட்டார். இந்த கட்சியை தவிர்க்க வேண்டும், தகர்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு நங்கூரம் பாய்ச்ச முடியாமல் கடலில் தத்தளிக்கிறார்கள். தேர்தல் வரைக்கும் இது நீடிக்குமானால் 200 தொகுதி அல்ல, 234 தொகுதியிலும் தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஒரு சொற்பொழிவாளர், மக்களினுடைய நாடி துடிப்பை அறிந்து பேசுகிறவர். எங்கள் மாவட்டத்தில் பத்மநாபபுரம் தொகுதி குலசேகரம் என்கிற இடத்துல நான் பேசுகிறேன். நான் எங்கள் மாவட்டத்துக்கே தேதி கொடுக்க மாட்டேன். நான் குலசேகரத்தில் அரசு முடிஞ்ச சந்திப்பில் பேசுகிறேன். நான் இதுவரைக்கும் பார்க்காத காட்சி அங்கே பார்த்தேன். என் கூட இருந்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட உங்கள் வயது தம்பிகள் மட்டும் 1000 பேர். அதுதான் சார் பிரச்சனையே. 75 வருஷ கட்சி சார். அது இப்படி போட்டு நீங்கள் பாட்டு திடீர்னு வந்து நாங்கள் போட்டு பார்க்கறது இல்லை. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது சார். எனக்கு ரொம்ப தனிப்பட்ட வகையில் வருத்தம் சார். அது நீங்கள் வந்து தாவேக்கா கூட சேர்ந்து பணியாற்றுறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது சார்.
வருத்தப்படாதீங்க. 75 வருஷ கட்சியை இப்படி போட்டு பண்ணலாமா சார் நீங்க? நான் உங்க ஒண்ணுமே பண்ணலையே, அவங்களே பண்ணி அழிச்சுக்கிட்டாங்க. நீங்களும் நிறைய பண்றீங்க சார். நாங்க ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க ஒண்ணும் பண்ணாமே இவ்வளவு நடக்குது, இப்ப பண்ணா என்னலாம் ஆகும்? அதான் கேட்குறேன் நான். அதான் எங்க தலைவர் சொன்னார், நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஆடுறீங்கன்னு கேட்டார் சுங்குவார சத்திரத்தில். இந்த ஜேபிஆர் கல்லூரியில் நடந்த நிகழ்வில் மக்கள் சந்திப்பில் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. நாஞ்சில் சம்பத்தை இன்னும் ஆரம்பிக்கலை. தலைவரை விடுங்க, நானே இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ ஆரம்பிக்காமே 20-30% ஓட்டு வந்துருச்சுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ஆரம்பித்தா 50 வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த பொங்கல் அப்போ சார் நான் பார்த்த சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு சார். பொங்கலுக்கா? ஆமாம் சார். ஜல்லிக்கட்டு நடக்குது, கூட்டமாக மக்கள் அதை பார்க்க வராங்க. கூட்டத்துக்குள்ளே 25-30 பசங்க தாவேக்கா கொடியை வச்சுட்டு சுற்றுன்னு சுற்றுறாங்க. ஆமாம். அப்புறம் ஒரு ஊரில் ஒரு திமுக மேடை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது, ஒரு குடும்பம்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரோட்டில் பசங்க யாரோ வந்து இந்த உங்க விஜய்னு பாட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 7-8 வயசு பையன் எதிர்த்து நின்று அந்த பாட்டை கேட்ட உடனே டிவிக்கேன்னு கத்துறான். அதை நம்ம சேனல் பசங்க ஒரு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க சார், போட்டு அதை ஒரு 10 லட்சம் பேர் பார்த்து லைக் போட்டு வச்சிருக்காங்க சார். இதெல்லாம் என்ன சார் இது? அது மட்டும் இல்லை, 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தார் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர். லேப்டாப்பை வாங்கி என்ன செய்துட்டான், விஜய் படத்தை அதை ஓட்டிட்டான். தப்பு இல்லையா சார்? கேட்டிங்களா? அது என்ன காரணம்? திமுகவின் மீது எல்லா தரப்பு மக்களும் வெறுப்பிலும் கோபத்திலும் இருக்கிறார்கள். நீ 10 லட்சம் லேப்டாப்பு கொடுத்ததன் மூலம் 40 லட்சம் பேர் கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறாய். நீ அப்போ ஏன் 5 வருஷமாக கொடுக்கல? அப்போ இந்த 40 லட்சம் பேருடைய கோபத்தை நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ 3000 ரூபா கொடுத்துட்டீங்க, அது உங்களுக்கு சாதகமாக வரணும்ல, ஆனால் வரல. போன வருஷம் ஏன் கொடுக்கல, இந்த வருஷம் ஏன் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க வாங்கினவங்களே. இதெல்லாம் 2021 வரைக்கும் யாரும் கேட்காம இருந்தாங்க சார். இப்போ தான் சார் எல்லாம் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கெட்ட பழக்கம் இப்போ தான் வந்திருக்கு மக்களுக்கு. இந்த கேள்வி கேட்கறது, ஏன் என்னன்னு யோசிக்கிறது, இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது தான் தாவேக்கான்னு நான் சொல்கிறேன் சார். அதானே நல்லது ஜனநாயகத்துக்கு. அது வந்து ஜனநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சி ஜனநாயகத்துக்கு நல்லதான்னு தான் கேட்டானா. ஜனநாயகத்துக்கு இது நல்லது. ஜனநாயகத்துக்கு நல்லதா இருந்தா போதுமா சார்? கட்சிகளுக்கு நல்லதா இருக்கணும்ல சார். மக்கள்லாம் அறிவாளி ஆயிட்டாங்க, புத்திசாலி ஆயிட்டாங்கன்னா அப்ப நாங்களாம் எப்படி கட்சி நடத்துறது? நடத்தாதீங்க. உங்கள்ட்ட யார் கட்சி நடத்த சொன்னீங்க? நடத்தி என்ன சாதிச்சிட்டீங்க? எப்படி வரும் அப்போ? என்னது காசா? உழைத்து சாப்பிடணும். பழக்கம் இல்லை. உழைத்து தான் சாப்பிடணும். பழக்கம் இல்லை, தெரியாது எப்படின்னு. எப்படி உழைக்கிறதுன்னு தெரியலையா? பழகிட்டோம். உழைக்காம சாப்பிட்டு பழகிட்டீங்க. கடலை கடப்பதற்கு காகித உடம் செய்கிறீர்கள். மக்கள் வந்து நகம் நனையாமல் நத்தை எடுக்கலான்னு பார்க்குறீங்க சார். உங்களுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. கேளுங்க. நகம் நனையாமல் நத்தை எடுக்கலான்னு பார்க்குறீங்க, கடலை கடப்பதற்கு காகித உடம் செய்கிறீர்கள். புரியல, என்னன்னே புரியல. இந்த நாட்டில் உழைத்து சாப்பிடுகின்ற ஒரு தலைமுறை உருவாக வேண்டும். எங்கள் கட்சிக்கு வர்ற தொண்டர்கள் மட்டும்தான் எதையும் எதிர்பாராமல் வருகிறான். எந்த எதிர்பார்ப்பும் அவன்கிட்ட இல்லை. அவன் ஒரு சத்திய ஆவேசத்தோடு வருகிறான். இதுவரைக்கும் திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரின்னு சொன்னார். ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி ஏடிஎம்கே, பிறைப்பல கண்ட கட்சி, 31 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த கட்சியை இன்னைக்கு பின்னுக்கு தள்ளி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு எங்கள் தலைவர் சொன்னார். இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதனால தான் அலறாங்க. அறிவாலயத்தினுடைய ஆரக்கால்கள் ஆடுகின்றன. மதுரைக்கு போகிறார் மாண்புமிகு முதலமைச்சர். ராணி வேலு நாச்சியார் மேம்பாலம்னு அறிவிக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு பெண்ணை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட முதல் தலைவன் விஜய். இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நடுங்க வைத்த வெற்றி திருமகள் ராணிவேலு நாச்சியார். 8 மொழி பேசத் தெரிந்தவள். அவருக்கு மாலை சூட்டிய மணாளன் சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய முடிசூட்டிய மன்னர். அவர் இன்றைக்கு காளையார் கோயில், வரலாற்றில் அதற்கு பெயர் காணப்பெயர். ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம். அந்த திருத்தலத்தில் போய் சாமி கும்பிட போன இடத்துல மண்ணை ஆளுகிற மன்னன் கொலை செய்யப்பட்டார், முத்துவிடுகநாதர்.
மாலை சூட்டிய மணாளன் கொலை செய்யப்பட்டான் என்ற ஈரச் செய்தி வீட்டிலிருந்த ராணு வேலு நாச்சியாருக்கு கேட்ட உடனே அவர் சாலை வழியாக நடந்து கோவிலுக்குள் போய் இறந்து கிடக்கிற மணாளனுடைய உடலில் வழிந்த குருதி இரத்தத்தை எடுத்து நெற்றி நிறைய பூசிக்கொண்டு கால்நடையாகவே திண்டுக்கல் அருகில் விருப்பாட்சிக்கு போகிறார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற போரில் திண்டுக்கல் கோட்டை கைப்பற்றி அங்கே முகாமிட்டிருக்கிறார் மைசூர் புலி ஹைதர் அலி. அவரை போய் சந்திக்கிறார். சிவகங்கையை மீட்கிற போரில் உனக்கு நான் உதவுகிறேன் என்று 4000 இராணுவ வீரர்களை கொடுக்கிறார். 4000 இராணுவ வீரர்களோடு மீண்டும் சிவகங்கைக்கு நடந்து சென்று பிரிட்டிஷ் பெரும்படையை சிதற அடித்து மீண்டும் சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய மகாராணியாக முடிசூட்டி கொண்டார். நாஞ்சில் சம்பத்து கேட்கிற ஒரு கொள்கை தலைவராக ஒரு பெண்மணியை அறிவித்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவரை பேசு பொருளாக்கியது மட்டுமல்ல, சிந்தனையிலேயே இல்லாத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதுரையில் திறந்த பாலத்திற்கு ராணி வேலு நாச்சியார் பாலம் என்று பெயர் சூட்டினார் என்றால், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அப்படி பெயர் சூட்டுவதற்கு நாளைக்கு வரை இருக்கிற முதலமைச்சர் காரணமாக இருந்தார் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நடப்பு செய்தி. ஆனால் இன்றைய முதலமைச்சருக்கு வேலு நாச்சியாரை பற்றி உங்களை மாதிரி இவ்வளோ நேரம் பேச தெரியுமா? தெரியாது. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க சார். நான் கேட்டேன் சும்மா. நான் தெரியாது. இவருக்கு தெரியும் சார். அது எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? அதெல்லாம் தெரியாது சார். நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு தெரியும் போது முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்குமா? அப்படியே ஒன்றும் இல்லை. எடப்பாடிக்கு தெரியுமா சார்? நான் உங்களை குறைச்சி மதிப்பிடலை சார். நீங்கள் ஒரு பெரிய சொற்பொழிவாளர். எடப்பாடிக்கு தெரியுமா? அவர் முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு என்ன தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா? என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும் சார். அவருக்கு இல்லை, கம்பராமாயணத்தை சேக்கிலார் எழுதினாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் தமிழ்நாட்டில். ஏதோ பிழையை சொல்லிட்டாரு தப்பா. அது எப்படி பிழை வரும் சார்? சொல்லி கொடுத்தா ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க சார். இப்போ எதுனா சார் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க? பிரச்சனை ஆகல. அது அது ஒரு ஒரு கேலி பொருளாக மாறிப்போனார் இந்த நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவருங்கிறவர் ஷார்ப்பாக இருக்கணும். ஒரு ஆட்சி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சி ஆரோக்கியமாக இருக்கணும். மீடியாவில் சார் உங்களோட கட்சியை பற்றின செய்தியை கவர் பண்ணவே நேரம் பற்ற மாட்டேங்குது. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஒவ்வொரு நியூஸ் சேனலும். இதில் எங்கே சார் எதிர்க்கட்சியை பற்றி கவர் பண்ணுறது? அவரை பற்றி செய்தியே வர மாட்டேங்குது. பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான் சார். இல்லை, எதிர்க்கட்சியை பற்றி செய்தி வரலன்னா எதிர்க்கட்சிக்குரிய கடமையை செய்யலை தம்பி. ராவணன் கீழே விழுந்து கிடப்பான். அப்போ கம்பன் பேசுவான், நீ ஏன் கீழே விழுந்து கிடக்கிற தெரியுமா? உனக்கு ஏன் வீழ்ச்சி வந்தது தெரியுமா? உனக்கு சரியான எதிர்க்கட்சி இல்லை. அடுக்கு மீது அடாதி ஈதி என்ற அறிவினால் ஏது காட்டி உன்னை இடிக்கினர் இல்லைன்னு கம்பன் பேசுவான். அந்த எதிர்க்கட்சிக்குரிய கடமையை செய்யணும். அதை எடப்பாடி செய்யலை. சார் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே சார். இப்போ இதோட நிறுத்திக்கலாம் சார். என்ன கேட்குறேன்னா சார், இப்போ முதல்ல தேர்தலை நிறுத்திடுவீங்களா? இல்லை, அதை நிறுத்த வேணாம். தேர்தலை நிறுத்தினா நாங்கள் நிறுத்திடுறோம். இல்லை, சமூக நீதி கட்சின்னு இருந்த திராவிட கட்சியை விட இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கரை நீங்கள் தான் ஸ்டேஜில் ஏற்றிருக்கீங்க, எல்லா இடங்கள்லையும் வச்சிருக்கீங்க. ரைட்டு. ஆமாம். வேலு நாச்சியார் போன்றவங்களை வந்து, அஞ்சலை அம்மாள் போன்ற பெண் தலைவர்களை வந்து, விடுதலை வீரர்களை வந்து நீங்கள் தான் முதல் முறையாக கட்சியில் சேர்த்துருக்கீங்க. ரைட்டு சார். எல்லாமே ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்குது. இதோட இதுக்கு மேலே ரொம்ப போயிட வேணான்றேன் நான். அப்போ தேர்தலுக்கு வரைக்கும் போக வேண்டாமா? போங்க. இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக வராதிங்க, கொஞ்சம் பொறுமையாக வாங்கன்ற. பொறுமையெல்லாம் கிடையாது. விருப்பத்திற்குரிய திருப்பத்தை தரப்போகிற தலைவர் விஜய்னு மக்கள் நம்பிட்டாங்க. என்ன பிரச்சனைனா தான் சார், நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஓப்பனாக சொல்கிறேன், திமுக கட்சி கொடிக்கும் அதிமுக கட்சி கொடிக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வித்தியாசமே தெரியாது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிடுவேன். இப்போ இருக்கிற சின்ன பசங்க கரெக்டாக லைட்டாக அந்த மஞ்சளும் சிவப்பையும் சேர்த்து பார்த்தாலே டிவிக்குன்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஆமாம், அதுதான். இப்போ வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள், அப்புறம் அந்த காலேஜ் போகிற பசங்களாம் டெய்லி மினிமம் 30 மினிட்ஸ் வந்து இந்த ஃபோனில் ஏதாவது ஒன்று நம்மளையா தற்கொலைன்றாங்க வாடா அப்படின்ட்டு டெய்லி உட்காந்து செய்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அரசியல் படுத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது வேணான்றேன் நான். அரசியல் படுத்தணும் தம்பி. நான் ஏற்கனவே சொன்னேனே, நாங்கள் கொஞ்சம் அரசியல் படுத்தணும். சார் அடுத்த ஒரு 2026 வந்துட்டோம் வச்சுக்கோங்க சார். 26 to 31 ஒரு 5 வருஷம் லைட்டாக அப்படி இப்படி ஏதாவது செட்டில் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். செட்டில் பண்ணுங்க. விட மாட்டேங்கிறீங்களே, ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? நாங்கள் ஒன்றும் தொந்தரவு பண்ணலையே. இடையூறு பண்ணுறீங்க. எங்களை தான் நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க. என்ன தொந்தரவு பண்ணோம்? அங்கே கரூரில் போய் 41 பேர் இறந்து போனாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது உதவலான்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் போய் அவங்கள சந்திக்கலான்னு ஒரு கல்யாண மண்டபம் கேட்டால் வாடகை தர மாட்டேங்கிறீங்க. அது எங்கள்கிட்ட இருக்கிற பவர் இதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அப்போ எதுக்கு அந்த பவர்?
எங்களுக்கு விஜயமங்கலம்னு ஈரோடுகரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னு சொன்னால் 82 நிபந்தனை விதிக்கிறீங்க. அப்படியாவது ஓடுவீங்கன்னு பார்க்குறோம். எங்கள் ஆட்களை அங்கங்கே முடக்குவதற்கு என்ன செய்ய முடியுமோ செய்கிறீங்க. உங்களையே எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நீங்கள் தான் இடும்பு பிடியே அந்த பக்கம் போயிட்டீங்க. என்கிட்ட ஒன்றும் சொல்லி பார்க்கலையே அவங்க. என்ன அவமதிச்சாங்க, என்ன கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க. பெரிய கட்சி சார். என்னை இருட்டடிப்பு செய்வதில் இன்பம் கண்டாங்க. நான் அதனால் விரும்புகிற இடத்துக்கு வந்தேன், வெறுக்கிற இடத்துலேருந்து விலகினேன். வேற ஒன்றும் என்கிட்ட அரசியல் கிடையாது. நீங்கள் சொல்கிற அந்த டிபேட்லலாம் சார், செய்தியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, பத்திரிகையாளர்னு ஒருத்தர் வராரு. ஆமாம், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், கரெக்டாக முடிக்கிறீங்க சார். ஊடகவியலாளர் என்னென்ன வர்றான். ஆனால் இப்போ இந்த ஊடகவியலாளர்னால் என்ன, நான் படித்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து எது சரி எது தப்புன்னு பேசுவாங்க. இந்த பக்கம் சரி இருந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சியோடு எதிர்கட்சியோடு யாராக இருந்தாலும் சரி என்ன தப்புன்னு பேசுவாங்க. இதுதான் சார் நான் பார்த்த ஊடகவியலாளர்கள். ஒரே பக்கமாக பேசுகிறாங்களே, அது என்ன சார் அது? தப்பு. ஊடகவியலாளர் என்கிற போர்வையில் வந்து ஒரே ஒரு சார்பு நிலையை எடுப்பது என்பது அயோக்கியத்தனம், இல்லாவிட்டால் அற்பத்தனம். ஒரு ஊடகவியலாளர் இல்லாவிட்டால் பத்திரிகையாளர் என்பவர் எப்படி இருக்கணும்னா, அவர் நினைத்தால் இலையுதிர்காலத்தின் ஆயுளை கூட அதிகரிக்க முடியும். ஒரு ஊடகவியலாளர் எப்படி இருக்கணும்னா, இன்றில் காலூன்றி நாளை தொட வேண்டும். அது ஒன்றும் இல்லாமல் வாங்குற காசுக்கு குறைக்கிற நாய் மாதிரி ஆயிட்டான் ஊடகவியலாளர். உங்கள் கட்சிக்காரங்க வம்புழுக்கிறாங்க எல்லாரும் போட்டு. இப்போ பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்னு சொல்கிறீங்களே, அதுக்கு பதிலாக திமுகனே போட்டுட்டு வந்து பேசுங்க, அப்போ உங்களை யார் பேச வேணாம்னு சொல்கிறான்னு கேள்வி கேட்குறான். அப்பவும் அப்படியே தான் வராங்க பழைய மாதிரி. ஏன் பேரை மாற்ற மாட்டேங்கிறாங்க? திமுக ஆதரவுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதானே. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக இந்த மாதிரி தகுடு தத்தங்கள் தப்பு தாளங்கள் எல்லாம் செய்யும். அவங்க தகுடு தத்தங்கள் தப்பு தாளங்கள் செய்தாலும் அந்த திருவிளையாடலுக்கு நீ பலியாகிறியே, அப்போ நீ மனுஷன் தானா? நான் கலந்து கொண்ட ஒரு டிபேட்டில் தான் அவர் வந்தார். நீங்கள் சொல்லுகிற ஆள், உங்கள் கனவின் நாயகன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். வந்தார். இந்த அண்டா அவரா சார்? என்ன அண்டான்னு சொல்லுங்கள், சொம்புன்னு சொல்லாதீங்கன்னாரு. அவரா? அண்டான்னு சொன்னாங்க. அது ஏன் அண்டான்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் திமுகவுக்கு சொம்பு தூக்குறீங்க, சொம்புன்னாங்க சார். என்ன சொம்புன்னு சொல்லாதீங்க, அண்டான்னு சொல்லுங்க. நான் ஆமாம் அண்டா தான் தூக்குவேன் திமுகன்றார் சார் அப்படின்னு சொல்கிறாருல. அவர் வந்தார், மேடையில் கூப்பிட்டாங்க. அந்தாலேயே பிஜேபி கட்சி தோழர்கள் அங்கே வழக்கமாக பாரத் மாதா கீ, இந்த பாரத மாதாவுக்கு கீ கொடுக்குறதே அவங்க தான் இப்போ அப்படின்னு ஜெயலலிதா கத்துனாங்க. அதில் ஒரு மாதிரி திகைச்சார். இப்போ எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வரும், நான் பேசுகிற இடத்துல நான் அதை எதிர்கொள்வேன். நான் உரத்த குரலெடுத்து வான மதுரை கத்துவேன். நான் பேசுகிறத கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவர் உடனே ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஒலிபெருக்கியை விட்டு வெளியே வந்து பாருடா அப்படின்னு சொல்லி மேடையிலே சவால் விட்டார். பார்த்தீங்களா? அதுதான் சார் திமுக காரன்றது. அதுதான் திமுக காரனான்னு தெரியல எனக்கு. நான் சொல்கிறேன் அதான் சார் ஆளுங்கட்சி பவர்னு அப்படிதான் அப்படின்னு கத்துனார். அந்த அவங்களும் கத்துனாங்க. அந்த மேடையை புறக்கணிச்சுட்டு போயிட்டார். விவாத அரங்கத்தில் மேடையை புறக்கணித்து விட்டு போன முதல் ஆள் அவர் தான். அப்புறம் விவாதம் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம், பேசினோம். எனக்கு ஆகாதவர் கூட என் பக்கத்துலேருந்து பேசினாங்க. பிறகு பார்த்தா அடியாட்களை எல்லாம் திரட்டி வச்சுருக்கார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், நீங்கள் சும்மா அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் வர மாதிரி இந்த கட்சியை பற்றி போய் தப்பாக சொல்கிறேன். ராணி அரங்கத்தில் அடியாட்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு தான் சென்னையில் பெண்களும் ரவுடிகளாக இருக்கிற கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் அந்த பிஜேபி சார்பில் பேசின தம்பி, அவர் பேர் எஸ்ஜே சூர்யா, அவரை தாக்குவது தான் அவங்க நோக்கமாக இருந்துச்சு. அந்த கட்சியை சார்ந்து 2 பேரை தாக்கிட்டாங்க. அவங்க மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டாங்க. சேத்துப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டாங்க. கொடுமைன்னா எஸ்ஜே சூர்யா மேலே உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸு போட்டாங்க. எப்படி மாஸ் தான். அதான் சார் அரசியல். அப்போ இது என்னது? அதான் அரசியல். விநாச காலே
விபரீத புத்தி. உங்கள் அழிவுக்கான குழியை நீங்களே தோண்டுகிறீர்கள். சார் நீங்கள் 2 வருஷமாக தாவேக்காவை சொல்கிறேன். தாவேக்கா 2 வருஷம் முடிஞ்சிருச்சு கட்சி ஆரம்பிச்சு, 3ஆவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு. என்ன சார் அரசியல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு செய்தியில் வந்திருப்பீங்களா அது வரைக்கும் உங்கள் கட்சி வெளியே? எவ்வளோ பார்த்து அராஜகம் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஒருத்தர் திமுக காரர் ஒருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் காரை ஒருத்தன் இடிக்க போகிற மாதிரி நிறுத்திட்டான், நான் தெரியாமல் கிட்ட. அதுக்கே போட்டு அவனை ஒரு அடித்து 10 பேரை கூட்டி வந்து அப்படி தாண்டா பண்ணுவேன், என்னடா எறா வீடியோன்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸில் வந்திருப்பீங்களா? என்ன சார் அரசியல்? அப்படிலாம் அற்பத்தனமாக நாங்கள் அப்படி பண்ணாதான் சார் அரசியல். அதெல்லாம் கிடையாது. ஏரியாவில் பார்த்தா பயப்படணும், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் 4 பேர் வாடகைக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி அப்படி ஒரு அரசியல் இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுதான் சார் அரசியல். அது அரசியல் இல்லை, சம்பவம். அரசியலுக்கும் சம்பவத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. நாங்கள் பார்த்து வந்தது அப்படி தான் 75 வருஷமா. நீங்கள் புதுசாக ஏதோ அரசியல்னு வேறு எதுவும் 75 வருஷமா எல்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்கு அப்போ எப்போ இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சது சார்? அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சது யாரு கேளுங்க. அண்ணாவுக்கு யாரும் கட்டுப்பட மாட்டேன்னு காங்கிரஸ்காரங்க பேசுனாங்க. கடற்கரை கூட்டத்தில் அண்ணா சொன்னார், என்னுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இல்லை என்று என்னை விமர்சனம் செய்கிறது காங்கிரஸ் கட்சி. வந்திருக்கிற அனைவரும் எழுந்திருங்கள்னார். எல்லாரும் எழுந்தாங்க. 1 லட்சம் மக்கள் அப்படியே எழுந்தாங்க. எல்லோரும் அமருங்கள்னார் அண்ணா கடற்கரையில். எல்லோரும் அமர்ந்தார்கள். இப்பொழுது புரிகிறதா? என்னுடைய தொண்டர்கள் கட்டுப்பாடற்றவர்கள் சொன்னீர்களே, எவ்வளவு கட்டுப்பாட்டோடு அவர்கள் நடந்து கொள்வது புரிகிறதான்னு அண்ணா காங்கிரஸுக்கு சவால் விட்டார். அது மாதிரியெல்லாம் இப்போ கிடையாது. அப்போ இதை கெடுத்தது யார் சார்? அண்ணாக்கு அப்புறம் யார் கெடுத்தாது அது சொல்லுங்க. கோபாலபுரம். கோபாலபுரம்னா யார் சார்? இது கூட தெரியலையா? தைலாபுரம் தெரியுமா? அது தெரியும் சார். கோபாலபுரம்னா யார் தான்? கோபாலபுரம் சார். நீங்கள் தான் சார் எல்லாம் அப்படி சொல்கிறீங்க. பட் ஆனால் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, போட்டி நீங்கள் ஏதோ டிவி கேட்கும் டிஎம் கேட்குன்றீங்க. அதான் கிடையாது, உங்கள் ஓட்டு எங்கே போகுது பாருங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு பின்னாடியிலேருந்து. யார் தெரியுமா சார்? உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் ஒருத்தர், கெஸ் பண்ணுங்க. எனக்கு மிகவும் பிடித்தது யாரு? என்ன சார் டக்குன்னு ஒரு அரசியல்? எனக்கு மிகவும் பிடித்தது கமலஹாசன் சார். அரசியலில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமான ரொம்ப பிடிச்சவர் சார்? அவர் யாரு? நான் ஒரு கெஸ் கொடுக்கவா சார்? சீன்னு ஆரம்பிக்கும் சார் அவர் பேர். சீன் அப்படி யாரும் இல்லையா சார்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்ன்ற சீமான் சார். அது சி அது சி. அவர் சொல்றாரு சார், நீங்க இப்படியே கனவு கண்டுகிட்டு இருங்க, நாங்க தான் வரப்போறோம்ன்றாரு ரொம்ப தைரியமா. எங்க வர போறாரு? ஆட்சிக்கு. காட்டுக்கு வர போறாரு. ஆட்சியா? அதெல்லாம் நடக்குமா? ஆட்சிக்கு வர்றது அந்த அடுத்த தேர்தல் வரைக்கும் அந்த கட்சி இருக்குமான்னு பாருங்க. உங்களோட ஓட்டு சதவீதமும் அவங்களோட ஓட்டு சதவீதமும் கிளாஷே ஆகாது, அது வேற இது வேறன்றார். ஆமாம், வேற கிளாஷே ஆகாது. நாங்கள் தான் 50% நோக்கி போயிட்டு இருக்கோம், 1% நோக்கி போயிட்டு இருக்கோம். இளைஞர் படையெல்லாம் உங்க பக்கம் தான்றீங்க, அவர் பக்கம்ன்றாரு அவர். அது இளைஞர் படையெல்லாம் கிடையாது. எங்கள் கட்சியில் இருக்கிறது இளைஞர்கள் வாலிப எரிமலைகள், கேட்டிங்களா? அவன் கட்சியில் இருக்கிறவெல்லாம் போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றுகள். அந்த இளைஞரை இந்த இளைஞரை ஒப்பிடக்கூடாது சார். ஆனால் இளைஞர்கள் அப்படிங்கும்போது இப்போ திமுகவினர் தாவேக்காவை, திமுக இளைஞர்கள்லாம் கிடையாது இல்லை சார். அவங்க சொல்கிறாங்க தாவேக்காவை பின்பற்றும் இளைஞர்கள் எல்லாரையும் தற்கூறின்றாங்க. இப்போ நீங்களும் அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர்கள் சொல்லக்கூடாது சார். நாளைக்கு அவங்க உங்களுக்கு ஓட்டு போட கூட வாய்ப்பு இருக்கு. தற்கூறிகள் ஆச்சரியக்குறிகளாகும் தம்பி. சார், கூட்டணியை பற்றின சில செய்திகள் சொல்லுங்கள் சார். என்ன நிலவரத்தில் இருக்குது தாவேக்கா கூட்டணியே தேவையில்லையே. அமமுக அங்கே போயிட்டாங்க சார், பாஜக கூட்டணி போயிட்டாங்க. ஆமாம், போயிட்டாங்க. அமமுகலேருந்து ஆரம்பித்து பாமக வரைக்கும் பல கட்சிகள் நம்பி தான் தாவேக்காவா இருக்குன்றாங்களே ஆன்லைன். அப்படிங்கெல்லாம் கிடையாது. இன்னொரு கட்சியோட கூட்டணி வைத்து தான் தாவேக்கா ஜெயிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் பயணத்தை தொடர்ந்த பொழுது அவருக்கு நெருக்கமாக இருந்தவர், அண்ணாவினுடைய அன்பை பெற்றவர் திருச்சி சவுந்தரராஜன். அவர் இன்றைக்கு இருக்கிறார். அவர் சொல்கிறார், தாவேக்காவுக்கு இன்னொரு கட்சிக்கு கூட்டணி தேவையில்லாமலேயே தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தாவேக்காவுக்கும் கூட்டணி வரும். பொங்கல் முடிஞ்ச நல்ல செய்தின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, பட் எதுவும் வரலையே சார். என்ன வந்துட்டுல? விசில் வந்துருச்சு சார். கூட்டணி சம்பந்தமாக சொல்கிறேன். கூட்டணி சம்பந்தமாக வரும். காங்கிரஸ் வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸே ரெண்டா உடையிற மாதிரி இருக்குது சார். இல்லை, காங்கிரஸ் ரெண்டா உடையது இல்லை. காங்கிரஸில் அப்படி ஒரு மனோநிலைக்கு அவங்க வந்திருக்காங்க.
இதுக்கு அரசியல் ரீதியான காரணம் தான். திமுகவை அவமதிக்க வேண்டும் என்பதோ, திமுகவை மனச்சாட்சி இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவங்க நோக்கம் இல்லை. அவங்களுக்கு அரசியல் ஆதாயம். ஏன்னா மம்முட்டி, மோகன்லால் மாதிரி கேரளாவிலேயும் புகழ்பெற்ற கலைஞர் தளபதி விஜய். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தேர்தல், கேரளாவுக்கும் வருகிறது. ஒரு அதீத பெரும்பான்மை, இந்த தம்பிங் மெஜாரிட்டியோடு கேரளாவில் வரணும்னு காங்கிரஸ் கனவு காணுகிறது. அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அந்த முடிவை மக்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் வழிமொழியே இருக்கிறார்கள். திமுக என்ன தவறு செய்ததென்றால், பாண்டிச்சேரி மாநில திமுக பொறுப்பாளர் என்று அண்ணன் ஜெகத் ரட்சகனை நியமித்தார்கள். பாண்டிச்சேரியில் 86க்கு பிறகு திமுக ஆட்சிக்கு இதுவரைக்கும் வரல. திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அங்கே பல பேர் பேச ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் ஆட்சிக்கு வர முடியாது, நாங்கள் பாண்டிச்சேரியில் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தோம். இப்போ பாண்டிச்சேரியும் கபலீகரம் செய்ய பார்க்கிறார்களே. நார்த் இந்தியா பூரா பிஜேபிக்கு கையில் போயிடுச்சு. சவுத் இந்தியாவில் தெலுங்கானா காங்கிரஸ் கையில் இருக்குது, கர்நாடகம் காங்கிரஸ் கையில் இருக்குது, கேரளா காங்கிரஸ் கையில் இருக்க போகிறது. பாண்டிச்சேரி நம்ம பக்கம் இருக்குன்னு பார்த்தா பாண்டிச்சேரிக்கும் வர்றா படையெடுக்கிறாங்களேன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு ஒரு கோபம் வந்தது. அந்த கோபத்தின் விளைவு இன்னைக்கு அவங்க திமுகவோட இருக்கிறத விட தாவேகா கூட இருக்கிறது லாபம்னு முடிவெடுத்திருக்காங்க. அந்த முடிவு நிலையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தலைமையிலேருந்து அந்த முடிவு வருமா? இல்லை, அந்த காங்கிரஸ் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. தலைமையும் அந்த முடிவெடுப்பதற்கு ஆன சூழல் வரும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சார். அவங்க தான் சார் உண்மையான திமுக கூட்டணியின் கட்சி. ஆமாம், ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங். வர இந்த பக்கம் லைட்டாக கூட இந்த டிவிகே பக்கம் வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை போலங்க சார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆமாம், ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். நல்லதா அது? ஒரு உண்மை சொல்லட்டா? சொல்லுங்கள் சார். திமுக தோற்கும் என்பது மட்டுமல்ல, திமுகவோட கூட்டணி வைத்துக் கொள்ளுகிற கட்சிகளும் தோற்கும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்தும். காங்கிரஸ் இந்த முடிவெடுப்பதற்கு காரணமே அதுதான். இவங்க கூட சேர்ந்தால் கரை சேர முடியாது, அதனால் இடத்தை மாற்றிக்கொள்வது நல்லதுன்னு காங்கிரஸ் முடிவெடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிற நிலைமையிலே இல்லை. அது ஏன்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். சரிங்க சார், உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரே ஒரு விண்ணப்பம் தான், வேகத்தை மட்டும் கொஞ்சம் அப்படி இதுவாக வச்சுக்கோங்க சார். நீங்களும் சரி, கட்சியும் சரி. ரொம்ப நான் வேகமாக நான் மெல்ல மெல்ல தான் வந்தேன், பார்க்கலையா நான் வந்தது? இந்த வேகம் இல்லை சார், அரசியல் முன்னெடுப்புகளின் வேகத்தை சொல்ல. வேகமாக தான் நீ இருக்கணும். புயலின் ஓசையை விட அதிகமாகவும், ஒரு துப்பாக்கியின் சீற்றத்தை விட கூடுதலாகவும் வேகம் இருக்க வேண்டும். புயலில் பிறக்கும் கீதங்கள் இந்த பூமியை பற்றி உலுக்க வேண்டும். ஏனென்றால் தாமதித்தால் எதுவும் நேரலாம். நேராமல் இருக்க வேண்டுமானால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டும். எங்களுக்கு கிடைச்ச செய்தி எப்படியும் தாவேகாவை சிபிஐ ஒரே கிழக்கு முடியா. இப்போ சிபிஐ அங்கே விஜயை பிடிச்சனால பாஜக தாவேகாவை பிடிச்சிடும், தாவேகா சரண்டர் ஆயிரும். நாங்கள் பார்த்தோம் செய்தி, இப்போ கூட படிச்சுட்டு வந்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நன்றி சார். உங்கள் கற்பனைக்கு நன்றி.